பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சரவணன் இருந்துட்டு கோமதி அர்ச்சனைக்காக கோயிலில் சொல்லியிருந்தாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசாதம் வாங்கிறதுக்காக கோயிலுக்கு போகிறாங்க. அம்மா நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி அந்த அம்பாவில் நல்லா வேண்டியிருக்கேன், அம்மாவையும் தைரியமாக இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் இருந்துட்டு அந்த பையை சரவணன் கிட்டே கொடுக்குறாரு. அதுக்கடுத்துதான் சரவணன் இருந்துட்டு கோயிலை சுற்றி வரும்போது அஞ்சலியும் எதிர்த்தாப்பில் ரெண்டு பேரும் தெரியாமல் இடிச்சுக்கிறாங்க. சாரின்னு சொல்லிட்டு முகத்தை பார்க்குறாரு. பார்த்தா அஞ்சலி தானே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். சரவணா, நீ எப்படா இருக்க, உன்னை கான்டாக்டே பண்ண முடியல. ஆமாம், கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க. எங்கடா உங்கள் ஒய்ஃபு, நீ மட்டும் தனியாக தான் வந்தியா, எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. சரவணன் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கார். நீ ஏன் கல்யாணத்துக்கு என்னை கூப்பிடவே இல்லை பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ கூட தான் உன் கல்யாணத்துக்கு என்னை கூப்பிடல. ஆமாம், என் கல்யாணம் என்னை விருப்பப்பட்ட நடந்துச்சு. எங்கள் அப்பா ஒரு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டுறாரு. இவரைத்தான் நீ கண்டிக்கணும்னு சொன்னாங்க, கட்டியும் வச்சாங்க. இப்போ நான் அவரோட இல்லை, நான் தனியாக அம்மா வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிடா சரவணா, என் கதையை சொன்னால் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வேண்டாம் விட்டுரு. ஆமாம், நீ எப்படி இருக்க, வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. சரிடா, உன் நம்பரை கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கிட்ட நம்பரை வாங்கிக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் நம்ம கதிரும் ராஜியும் கிளாஸ்க்கு போகிறதுக்காக நடந்து போயிட்டுருக்காங்க. இன்றைக்கும் ஏன் ஆட்டோவில் போகலான்னு சொன்னேன். இல்லை, ஆட்டோவில் போகிறது ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 100 சொல்கிறாங்க. நேற்று 60 ரூபாய்க்கு தான் நாங்கள் கிளம்பணும், நீங்கள் என்னடனா 100 ரூபா கேட்குறீங்க. சரி, ஒரு 80 ரூபா கொடுங்க, 60 தான் கொடுப்போம், 20 ரூபா தானே விடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவிலே 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மீனாவும் நம்ம செந்திலும் இருந்துட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க ஆஃபீஸ்க்கு. அப்போ நம்ம கோமதி இருந்துட்டு, எப்படிமா இருக்க, வீட்டில் போர் அடிச்சுது, அதனால தான் உனக்கு கால் பண்ணேன், வேணா வரட்டுமா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், முதல்ல ஆஃபீஸ்க்கு போகிற வழியை பாரு, அவங்ககிட்ட நல்லா பேசுகிறான்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்துதான் 2 பேரும் ரொம்பவே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிற போது தங்கமயில் ஃபோன் பண்ணுறாங்க. அவங்களோட நம்பரை செந்தில் பார்த்த உடனே மீனா கிட்ட மறுபடியும் சண்டையை போடுறாங்க. இன்னமும் நீ அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்குல்ல, போன வாரம் வரைக்கும் அவங்களால எவ்வளோ பிரச்சனை வந்தது, எல்லாத்தையும் மறந்துட்டு நீ அவங்கள மறுபடியும் ஏதாவது பிளான் போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் நம்ம கோமதி இருந்துட்டு கதிருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ராஜியை நல்லபடியாக நீ பார்த்துக்கோப்பா அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேம்மா, ஆனால் அப்பா உங்ககிட்ட பேசலையா, நான் அப்பா கிட்ட பேசி பார்த்தேன், நீ செஞ்சது தப்புன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் நீ எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்க, நான் ராஜ் கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கிற காரணமே நீங்கள் மட்டும்தாம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த சைடு நம்ம ராஜியை கொட்டிக்கிட்டு கதறி இருந்துட்டு ஷாப்பிங் பண்ணுறதுக்காக போகிறாங்க. கிளாஸ்க்கு 1 லட்ச ரூபா கட்டுறோம், ஏற்கனவே நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, இதுக்கு நடுவில் இப்போ இந்த பச்சைலாம் தேவையா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உனக்கு இந்த சாரீ ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதறி இருந்துட்டு ராஜியை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.